தளபதி விஜய் அவர்களோட ஸ்டோர் ரூம்ல இருந்த பொருட்கள பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ்னால ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்காரு. குறிப்பா சோசியல் மீடியா ஃபுல்லாவே அவர பத்தின செய்திகள் தான் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் எந்த வண்ணம் போகுது? சங்கீதா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க? இவ்வளவு ஏன் விஜய் அவர்களோட வீட்ல நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் கூட சோசியல் மீடியால வெளியாக வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில விஜய் சார் வச்சிருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்ல இருந்த பொருட்கள பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாக் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டோர் ரூம்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் கல்யாணத்துக்கு போட்டிருந்த ட்ரெஸ், அதாவது கல்யாணத்தப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பத்திரமா எடுத்து வைப்பாங்க இல்லையா? அவங்க ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் கல்யாணத்தன்னைக்கு போட்ட ட்ரெஸ், அதுக்கப்புறம் அவரு சங்கீதாலாம் ஒண்ணா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ஃபேமிலியோட ஒண்ணா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அண்ட் முதல் குழந்தை பிறந்தபோது எடுத்த ஃபோட்டோ, அதுக்கு வாங்கின கிஃப்ட், இது மாரி சங்கீதாவோட முதல் பிறந்த நாளைக்கு வாங்கின கிஃப்ட் அப்படின்னு வீடு முழுக்க அந்த ஓல்டு மெமரீஸான அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்டோர் ரூம்ல பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த வீட்ல மிகப்பெரிய ஃபேமிலி ஃபோட்டோவுமே அவர் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு. முழுக்க முழுக்க அதில இருக்கிறது எல்லாமே அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். அதாவது 2005 டூ 2010 அந்த ஒரு பீரியடுக்குள்ள எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், வாங்கின கிஃப்ட்ஸ், அவங்களோட முக்கியமான விஷயங்கள்னு அது எல்லாத்தையுமே அந்த ஒரு ரூம்ல ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு. தினமுமே அந்த ரூம கிளீன் பண்ணணும், ஃபோட்டோஸ கிளீன் பண்ணணும், அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுக்கு தட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாரி வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காராமா. இந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குடுத்த கிஃப்ட், அவருக்கு வந்த கிஃப்ட், அவங்களோட ஃபேமிலி மெம்பர் திங்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் குடுத்து இப்போ வரைக்குமே பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. இத பார்த்து தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த அளவுக்கு அவங்களோட திங்ஸ் மேலேயே இவ்வளோ பாசமா இருக்காரு. அவங்களோட குழந்தைகள் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ பாசம் இல்லாமயா இருக்க போறாரு. கண்டிப்பா வந்து இதில வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. 2 குடும்பமும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாமா. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்லைக்கே படம் எப்ப ரிலீஸ் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில வெளியாகியிருக்கு. விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி, எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட நடிப்பில உருவாகி இருந்த படம் தான் எல்லைக்கே. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஒரு படம் கடந்த வருஷமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. அதுவும் பிப்ரவரி 14 ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த பெரிய படங்களின் வருகையால இந்த படத்த கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டிருந்தாங்க. போன வருஷம் தீபாவளிக்கு வரும்னாங்க, அப்பயும் வரல. அக்டோபர், நவம்பர்ல வரும்னாங்க, அப்பயும் வரல. ஒரு வழியா 2026 பிப்ரவரி மாதம் லவ்வர்ஸ் டேக்கு வரும்னு சொன்னாங்க. அப்பயும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இதற்கிடையில இந்த படத்தோட ரிலீஸ் மறுபடியும் எப்ப அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. வரப்போற ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இருக்க போகுதாமா. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனா மட்டும் தான் வாய்ப்பு, இல்லைனா மறுபடியும் தள்ளி போயிரும். ஏன்னா ஏப்ரல் 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஜனநாயகன் வருது, சூர்யா சாரோட கருப்பு வருது. இப்படி மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வருது. அதனால ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் ஆனா இந்த வருஷம் எல்லைக்கு ரிலீஸ் ஆகும். இல்லைனா மறுபடியும் அக்டோபர், நவம்பர்னு தள்ளி போயிரும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.